Hello friends, welcome to Kalaivani's kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு instant gulab jamun mix வச்சு gulab jamun எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த instant gulab jamun விரிசல் இல்லாம நல்ல சாஃப்ட்டா ஜூசியா பெர்ஃபெக்ட்டா செய்யிறதுக்கு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க फ्रेंड्स இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த instant gulab jamun செய்யறதுக்கு MTR Gulab Jamun mix தான் எடுத்துர்க்கேன். இதோட weight பாத்தீங்கன்னா 160 கிராம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு sugar syrup ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு sugar சேர்த்துக்கிறேன். 2 கப் sugarக்கு அதே அளவு ஈக்குவல் குவாண்டிட்டி 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 160 கிராம் mix நம்ம எடுத்துக்கிறதுனால நான் 400 கிராம் அளவுக்கு sugar சேர்த்திருக்கேன். பாக்கெட்ல பாத்தீங்கன்னா 800 கிராம்ஸ் போட்டுருப்பாங்க. ஆனா நமக்கு அந்த அளவுக்கு சக்கரை பாகு தேவைப்படாது. பேஸ்டா தான் போகும். 400 கிராம் கரெக்ட்டான அளவு. உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா நீங்க 500 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்க சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த MTR Gulab Jamun mix பாத்தீங்கன்னா நிறைய அளவுகள்ல வருது. சில பாக்கெட் பாத்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சக்கரையோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதல தட்டி வச்சிருக்கிற 5 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நீங்க ஏலக்காய்க்கு பதிலா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த குலாப் ஜாமுனுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. பிசுக்கு பதம்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த மாதிரி கையில தொட்டு பாத்தீங்கன்னா பிசுபிசுன்னு இருக்கும். இதுதான் பிசுக்கு பதம். இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதல கொஞ்சமா நான் கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவர்க்காகவும் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இந்த குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற sugar syrup ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில சேர்த்து நல்லா ஜலிச்சிடலாம். இதல 1-2 கட்டிகள் இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சு செஞ்சோம்னா நம்ம குலாப் ஜாமுன்ல வெடிப்புகள் வராம பெர்ஃபெக்ட்டா செய்யலாம். அதுக்காக இந்த மாதிரி ஜலிச்சிடுங்க. பாருங்க கொஞ்சம் கட்டிகள் இருக்கு. ஒரு ஸ்பூனை வச்சு தேய்ச்சி விட்டு ஜலிச்சுக்கோங்க. அடுத்ததா நான் இன்னைக்கு இதல பால் சேர்த்து செய்ய போறேன். 1/2 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமா பாலை ஒரே டைம்ல சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம விரல் நுனிகளாலேயே லேசான அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரிலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய கூடாது. நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி சேர்த்தும் செய்யலாம். இப்போ இந்த மாவை பிசையும் போது கையில கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்ததா இதல கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைய போறோம். அப்போ இந்த பிசுபிசுப்பு எல்லாமே போய்டும். இப்போ இதல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நெய் சேர்த்த உடனே அந்த பிசுபிசுன்ற அந்த மாவு பாருங்க இப்போ நம்ம கையிலலாம் ஒட்டாம நல்ல ஒரு பதத்துக்கு ரெடி ஆச்சு. இந்த மாவோட பதம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது. அதே டைம்ல ரொம்ப லூசாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துல பிசைஞ்சாதான் உருண்டையில விரிசல்கள் வராம இருக்கும். நீங்க கெட்டியா பிசைஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உருண்டையில விரிசல்கள் வரும். இப்போ நம்ம எடுத்த இந்த 1/2 கப் பால்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் மிச்சம் இருக்கு. இப்போ இந்த மாவை மூடி ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம். மீதி மாவை மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி பேட்சா எடுத்து உருட்டிக்கோங்க. கையில கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில வச்சு மிதமான அழுத்தம் கொடுத்து விரிசல் இல்லாத உருண்டைகளா உருட்டிக்கோங்க. நம்ம மொத்த உருண்டைகளையும் இப்பயே உருட்டி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா பொரிச்சோம்னாலும் உருண்டைகள்ல வெடிப்பு வரும். எல்லா உருண்டைகளையும் நம்ம ஒரே டைம்ல உருட்டி வச்சு பொரிக்க கூடாது. பாருங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாம உருட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இத பொரிச்ச உடனே நீங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு நீங்க அடுத்த பேட்ச் உருண்டைகளை உருட்டிட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளா உருட்டாதீங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டைகளா உருட்டிக்கோங்க. நீங்க இதை விட சின்னதா கூட உருட்டிக்கலாம். இப்போ 10 உருண்டைகள் உருட்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இத பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை திரும்பவும் லேசா ஒரு தடவை உருட்டிட்டு இந்த எண்ணெயில ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். இப்போ காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு உருண்டை சேர்த்து அடுத்த உருண்டை சேர்க்கிறதுக்குள்ளாரையே நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த உருண்டை தானாவே மேலெழும்பி வருது. இந்த மாதிரி நீங்க கரெக்ட்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சாதான் உருண்டைகள் இந்த மாதிரி தானா மேலெழும்பி வரும். இப்போ உருண்டைகளை சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. கண்டிப்பா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வேக வைக்கணும்.
இந்த உருண்டைகளை சேர்க்கும் போது எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். அதிகமான சூடில் இருந்ததுன்னா வெளியில் சீக்கிரமே ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வேகாது. குறைவான சூடில் இருந்தாலும் உருண்டையில் விரிசல்கள் வரும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரித்து காமிச்சிருக்கேன். நெய்யில் பொரித்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவை கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எண்ணெயும் கரெக்டான சூடில் இருந்தால் தான் இந்த உருண்டைகள் நம்ம சேர்த்த உடனே தானாக மேலெழும்பி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது வெளியில் சீக்கிரமாகவே கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உருண்டைகள் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். இப்போ இந்த உருண்டைகள் ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே இப்போ கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. அதே மாதிரி இந்த குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த உருண்டைகளை பொரிக்கும் போதும் அதிகமான உருண்டைகளை ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா கேப் இருக்கணும். அப்போ தான் உருண்டைகள் நல்லா சுற்றி நல்லா வேகும். இந்த உருண்டைகள் பொரிக்கும் போது அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரியும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஒரு பேட்ச் உருண்டைகளை பொரித்து எடுக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த மாவையும் உருட்டிட்டு அடுத்த பேட்ச் உருண்டைகளையும் பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் உருண்டைகளாக பொரிச்சிக்கோங்க. பாருங்கள், ஒரு விரிசலும் இல்லாமல் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்தாச்சு. இந்த 160 கிராம் மாவில் மொத்தம் 23 உருண்டைகள் உருட்டியிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாகில் இந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைகளை சேர்க்கும் போது சக்கரைப்பாகு கை பொறுக்கிற அளவு சூடில் தான் இருக்கணும். இந்த கருப்பாக இருக்கிறது ஏலக்காவோட விதை தான். இப்போ அதை எடுத்துடுறேன். சக்கரைப்பாகு அதிகமான அளவு சூடு இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சதால் ஆறி போயிருந்ததுன்னா நீங்கள் திரும்பவும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாகு கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உருண்டைகளை சேர்த்த உடனே 1 மணி நேரத்துலேயே இது ஊறிடும். இருந்தாலும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த பாகு இந்த உருண்டையெல்லாம் நல்லா செட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட உருண்டைகள் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. அப்போ சேர்க்கும் போது இருந்த சைஸ்க்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா நல்லா டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு குலாப் ஜாமுன் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து சக்கரை பாகுலாம் நல்லா ஊறி நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக ஜூஸியாக நம்மளோட குலாப் ஜாமுன் ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இந்த குலாப் ஜாமுன் ரெசிப்பியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.